இஞ்சி பூண்டோட ஒரு தக்காளியும் சேர்த்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஆர்டிபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம, கார்ன்ஃபிளவரும் அரிசி மாவும் சேர்க்காம சூப்பரா ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாமா? மிக்ஸி ஜார்ல ஒரு 5 பல் பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி 2 வெட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கூட ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு அந்த விதையெல்லாம் இல்லாம கூட சேர்த்திக்கலாம் நீங்க. நான் இன்னைக்கு விதையோட தான் சேர்க்கிறேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம். அவ்வளவுதாக மசாலா ரெடி. இது கூட எதுவுமே சேர்க்க வேண்டாம். மசாலாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். எந்த மீனா இருந்தாலும் இதே மசாலா நல்லா இருக்கும். தக்காளி உள்ள இருக்கிற விதையெல்லாம் இல்லாம சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மசாலா கெட்டியாவே கிடைக்குங்க. மீன் வாங்கிட்டு காலையிலேயே இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் கழிச்சு மீன் வறுத்தீங்கன்னா சூப்பரா மேரினேட் ஆயிருக்கும். முடிஞ்சா இதை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா மசாலா உள்ள இறங்கி சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. ஒரு பேன்ல கடலை எண்ணெய் இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்ல வச்சீங்கன்னா லேட் ஆகும். டக்குன்னு ப்ரௌன் ஆனதுமே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் ஹார்ட் ஆயிருங்க ஃபிஷ். அவ்வளவுதாங்க. சூப்பரா பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தலையும் வாழும் போட்டு குழம்பு வச்சிட்டீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி வேணும்னா இன்னொன்னு கூட சேர்த்திக்கலாம்.